அன்பார்ந்த உறவுகளே வணக்கம். இன்றும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை காண வந்திருக்கிறேன். அதாவது நீங்கள் புதிதாக ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது மிகவும் கவனமாக இருங்கள். முதலாவது நீங்கள் ஒரு புதிய வேலை திட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது அதை முதலில் இவருமே கண்டுகொள்ள மாட்டார்கள். இவர் என்ன செய்து கிழிக்கப் போகிறார், இதில் என்ன பிரயோசனம் இருக்குன்னு சொல்லி அதை அப்படி உங்களை அசட்டை செய்து விடுவார்கள். ஆனால் தளராதீர்கள். அடுத்தபடியாக அந்த திட்டத்தை நீங்கள் அவர்களையும் தாண்டி போகின்ற பொழுது உங்களை அகௌரவமாக பேசுவார்கள். அவரது அகௌரவ செயலுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டும். இவர் என்ன செய்ய போகிறார், இது என்ன பிரயோசனமானதா, இதில் எந்த விதமான பிரயோசனமில்லை, அவர் புத்தி சுவாதீனமற்றவர் சொல்வார்கள். அதை கவலைப்படாதீர்கள். அடுத்தபடியாக நீங்கள் அதையும் தாண்டி நீங்கள் வருகின்ற பொழுது அதை கேவலப்படுத்துகின்ற முறையிலே இது என்ன ஒரு அர்த்தமில்லாத வேலை, பிரயோசனம், உங்கள் செயலை மட்டம் தட்டி உங்களை அடுத்த படிக்கு செல்ல விடாத உங்களை தடை செய்வார்கள். அப்படி செய்கிறார்களா? கவலைப்படாதீர்கள். அவை எல்லாவற்றையும் ஏற்றி நீங்கள் தைரியத்தோடு அடுத்தபடியாக உங்கள் வேலை செய்யுங்கள். இப்பொழுது அவர் பார்ப்பார்கள். முதலாவது அவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டார்கள். அதையிட்டு அவர்கள் பிழையான கருத்துக்களை சொல்லி மோசமாக சொன்னார்கள். அடுத்த பின் சொல்வார்கள், அதை கேவலப்படுத்தி இது ஏதோ ஒன்று தேவையில்லாத வேலை, இவர் ஏதோ லாபத்துக்காக செய்கிறார் என்று உங்களை சொல்வார்கள். அதையும் அவர்கள் மீறி நீங்கள் செய்கின்ற பொழுது அதை அவர்கள் மிகவும் கேவலமாக கதைப்பார்கள். பரவாயில்லை, அதையும் தாண்டி அவர்கள் அதை இப்பொழுது நீங்கள் அதையும் மீறி முன்னேறும் பொழுது அதை கெடுப்பதற்கு அவர்கள் முன்னுக்கு வருவார்கள். மக்கள் இது எப்படியாவது கெடுத்து விட, இங்கேயோ எதையாவது தடை பண்ணி யார் யாரை பிடித்து இவரை பற்றி கேவலமாக சொல்ல முடியுமோ, இந்த வேலையை தடை செய்ய முடியுமோ என்று சொல்லி அதை அடிப்பதற்கு முயற்சிவாள். கவலைப்படாதீர்கள். அடுத்தபடிக்கு நீங்கள் செய்கின்ற பொழுது நீங்கள் அந்த காரியத்தில் வெற்றி பெற்று இப்பொழுது வந்துவிட்டால் உங்களை மிகவும் கௌரவம் பேசுவார். கெட்டிக்காரர், தரமானவர், சிந்தனையாளர், மூளையுள்ளவர் என்று உங்களே வரவேற்பார்கள். இதுதான் மனிதர்களது 4 படிகள். உங்களை முதலாவது கண்டுகொள்ளாது விடுவார்கள். அடுத்து உங்களை கேவலமாக பேசுவார்கள். அதைவிட மிகவும் நீங்கள் பிழையானவர் என்று காட்ட முயற்சிப்பார்கள். அதிலேயும் நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் உங்கள் செயல் திட்டத்தை அழிப்பதற்கு முனைவார்கள். அதிலும் அவர்கள் முடியாது போனால் உங்களை கௌரவிப்பார்கள். இதுதான் நாங்கள் பார்க்கின்ற சமூகம். மக்களே, இதற்காக நீங்கள் உங்கள் சிந்தனையை, செயற்பாட்டை, உங்கள் முயற்சியை விட்டு விடாதீர்கள். தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும். போற்றுவார் போற்றட்டும், பொழுதுவாரி தூற்றுவார் தூற்றட்டும், ஏற்றதொரு கருத்தை என் உள்ளம் அமைந்தால் எடுத்துரைப்பேன், எவர் வரினும் அஞ்சேன் இல்லை என்று சொன்ன கண்ணதாசன் கூற்றுக்கேற்ப நீங்கள் உங்கள் செயற்பாட்டை தொடருங்கள். சமூகம் ஏற்கிறது ஏற்கவில்லை என்பதல்ல கருத்து. ஒரு நல்ல காரியம் செய்கிறேன், அது வெற்றி பெற வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.